ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நாம் நன்றாய் அறிந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா ஊழியர்களை குறித்தும் இன்றைக்கு இருக்கிற சபைகளை குறித்தும் ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் என்று சொல்லி நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? கேளுங்க கேள்வி. வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. இயேசுவை பிரசங்கித்தது போதும். மேய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள். வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. என் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் எங்கே? மேய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? இவர் சொல்லுகிற பிரகாரம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காத சபைகளுக்கு நீங்கள் போக கூடாது. அப்படிப்பட்ட சபைகளுக்கு அப்படிப்பட்ட சர்ச்சுக்கு ஏன் போறீங்க என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார். வெறுமனையாக வேதத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையை அற்புதம் அடையாளம் மூலமாய் வெளிப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆதி திருச்சபை இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ததுனால தான் வளர்ந்தது என்று சொல்லுகிறார். கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய அற்புதம் அடையாளம் நடக்காம நீங்க ஏன் முடிக்கிறீங்க என்று சொல்லி ஒரு சில முக்கியமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில இந்த அன்பு சகோதரர் சொல்லுகிற பிரகாரம் வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா, வேதம் இதை ஆதரிக்கிறதா, வேதம் இந்த கருத்துக்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது, ஒருவேளை நீங்களும் நானும் போகிற சபையில நம்முடைய பாஸ்டர்னால அற்புதம் செய்ய முடியல, அவர் இதுவரைக்கும் பேய் ஓட்டி நாங்க பார்த்ததில்லை, அவர் கையை வச்சு பலவீனமாய் வந்தவர்கள் இல்ல சுகவீனமாய் வந்தவர்களுக்கு சுகம் கொடுத்ததில்லை, எங்க பாஸ்டர் எந்த அற்புதத்தையும் செய்யறதில்லை, ஆனா நல்ல பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னா அந்த சபைகளுக்கு நாங்கள் போகலாமா வேண்டாமா என்கிற முக்கியமான ஒரு கேள்விக்கும் வேதத்தில் இருந்து வேத வசனத்தில் இருந்து நாம் ஒரு சில பதில்களை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மோகன் சி லாசரஸ் ஐயா சொல்லுகிற பிரகாரம் அற்புதங்கள் நடக்காத சபைகளுக்கு நீங்கள் போக வேண்டாம், அப்படிப்பட்ட சர்ச்சுக்கு ஏன் போறீங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்றால் யாரும் இல்லை, எந்த யூதனும் யோவான் ஸ்நானகன் இடத்தில் போயிருக்க கூடாது, இல்லை போயிருக்க முடியாது. ஏன்? வசனம் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனால் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக யோவான் ஸ்நானகன் இடத்தில் வந்து அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் ஸ்நானகனை தேடிதான் போனார். இந்த வீடியோவை நான் பார்த்தவுடன் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் நடந்ததா இல்லையா? ஐயா சொல்லுகிறார், உங்க ஆராதனையை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அற்புதம் நடக்காம நீங்க ஏன் முடிக்கிறீங்க என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் ஆதி திருச்சபையை குறித்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து தான் இந்த ஆதி திருச்சபை ஆரம்பிக்கிறது. 2வது அதிகாரத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு தான் சபை பிறந்தது. அன்றைக்கு தான் பேதுரு எழும்பி நின்று முதலாக பிரசங்கம் செய்கிறார். கிட்டத்தட்ட 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ சபை பிறந்த நாள் அன்றைக்கே எந்த அற்புதமும் எந்த அதிசயமும் இல்லை, எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் நடக்கவில்லை. ஒரே ஒரு பிரசங்கத்தின் மூலமாக தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தாலே நமக்கு மிக தெளிவாக புரிந்துவிடும். அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தீங்கன்னா 40 அற்புதங்கள் அதிசயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 40 அற்புதங்கள் அதிசயங்களும் எங்கே நடந்தது அப்படின்னா 40ல 39 சபைக்கு வெளியே தான் நடந்ததொழிய சபைக்கு உள்ள நடக்கவில்லை. ஒரு சில அற்புதங்கள் அதிசயங்களை மாத்திரம் நான் வேகமாக நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அலங்கார வாசலில் ஒரு முடவன் இருக்கிறான். பேதுருவும் யோவானும் போகிறார்கள், அவனை எழும்பி நடக்க வைக்கிறார்கள். இந்த அற்புதம் சபையில் நடக்கவில்லை, சபைக்கு வெளியே நடந்தது என்று சொல்லி
பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அனேயாஸ் என்கிற 8 வருடமாக படுத்த படுக்கையாய் திமிர்வாத காரனாய் இருந்தவனை இவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார்கள். எங்கே என்றால் சர்ச்சுக்கு உள்ள இந்த அற்புதம் நடக்கல, சபைக்கு வெளியே தான் நடந்தது. 9வது அதிகாரம் 36வது வசனத்துல, யோப்பா என்கிற பட்டணத்தில் தபித்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் மரித்து போனாள். அவளை சபைக்கோ இல்லனா ஆலயத்திற்கோ அவளுடைய சவத்தை டெட் பாடியை கொண்டு வந்து அங்க அவர்கள் உயிரோடு எழுப்பல, பேதுரு அவளுடைய வீட்டுக்கு போய் அவளை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அற்புதங்கள் சபையில் நடக்கவில்லை. இன்னும் சொல்லணும்னா சர்ச்சில் நடக்கல, ஆராதனை நேரத்தில் நடக்கவில்லை, மாறாக தெருக்களிலும் வெளியே இருக்கிற சந்தைகளிலும் மற்ற ஊர்களிலும் தான் நடந்ததொழிய ஆராதனை நேரத்தில் நடந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. அப்படி சொல்லப்பட்ட ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா, அனனியா சப்பிராவை கர்த்தர் அடித்தார். அதுவும் ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக தான் அந்த காரியம் நடந்தது, சபைக்குள் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆதி திருச்சபையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்கள் சபைக்கு வரவில்லை, அற்புதத்தை தெருவிலும் மார்க்கெட்லையும் பார்த்ததுனால, அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுனால, அதை கண்டதுனால, கண்டு விசுவாசத்தினால அவர்கள் சபைக்கு உள் வந்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை மிக தெளிவாக நீங்க ஒவ்வொரு 40 காரியத்தையும் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சபைக்கு உள்ள எந்த அற்புதமும் நடக்கவில்லை. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ சபைக்குள்ள எந்த அற்புதமுமே நடக்கலையா? எஸ், நடந்தது. ஆனால் சபைக்குள் சுகம் பெற்றார்கள், சபைக்குள் மரித்தோர்கள் உயிரோடு எழும்பினார்கள் என்று சொல்லி வசனம் இல்லனா அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு சொல்லவில்லை. அதற்கு பதிலாக வசனம் நமக்கு சபைக்கு உள்ள என்ன நடந்தது என்று சொல்லி மிக தெளிவாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். எவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உள் இருக்கிற விசுவாசிகள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப சபைக்குள்ள எது ரொம்ப முக்கியமான காரியமாய் இருந்தது என்றால் உபதேசம், கர்த்தரோடு ஐக்கியம், மற்றவர்களோடு இணைந்து சாப்பிடுகிற அந்த அப்பம் பிக்குதல், அதுக்கப்புறம் ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்த வசனத்தை பார்த்தா நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி தெரியும். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும்னா யாருக்கு? சபைக்குள் இருந்தவர்களுக்கா? இல்ல, வெளியே இருந்த எல்லா அவிசுவாசிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், மற்றவர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் உண்டாயிற்றாமா? அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போ அற்புதங்கள் எங்க நடந்துச்சுன்னா வெளியே நடந்துச்சு. உள்ள என்ன நடந்துச்சு? சபைக்குள்ள என்ன நடந்துச்சு? உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம், நல்ல டாக்டரின், சத்தியம் சொல்லப்பட்டது. இயேசுவின் வருகையை குறித்து போதித்தார்கள், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார்கள், சிலுவையை சுமந்து நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி they were taught, டீச்சிங், உபதேசம் செய்யப்பட்டதொழிய சபைக்கு உள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கவில்லை. அப்ப என்ன சொல்றீங்க? சபைக்குள்ள அற்புதம் அதிசயம் நடக்கவே இல்லையா? நடந்தது. ஆனால் அது நடப்பதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உபதேசத்தில் ஜனங்கள் வளர்ந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், இயேசுவோடு ஐக்கியத்திலும் மற்றவர்களோடு ஐக்கியத்திலும் இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற சபைகளில் உபதேசம் சரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஜெபத்தில் தரித்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம விசுவாசிகள் ஐக்கியமா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெலோஷிப்ல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது. அப்ப மோகன் சி லாசரஸ் ஐயா சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் நிச்சயமாக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இஸ் இட் பிப்ளிக்கலி ட்ரூ? வேதம் இதை அங்கீகரிக்கிறதா? வேதத்தின்படி இது உண்மையா என்று சொல்லி பார்த்தால் பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 12வது அதிகாரம் 29வது வசனம், எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரம் உடையவர்களா என்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். அப்போ ஆதி திருச்சபை
திருச்சபையிலேயே அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலேயே எல்லா ஊழியக்காரர்களும் அற்புதங்கள் செய்யவில்லை. எல்லா ஊழியக்காரர்களும் சுகமரிக்கும் வரத்தை பெற்றவர்களாய் இல்லை என்று சொல்லி இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப ஆதி திருச்சபையிலேயே எல்லாரும் செய்யல அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சபைகளில் எல்லா பாஸ்டர்ஸும் கண்டிப்பா இது எல்லாத்தையும் செஞ்சாதான் தேவ வல்லமை என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க ஒரு வேளை சொல்லலாம், இல்லங்க பிரதர், அவர் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, அவர் ஏதோ ஒரு விரக்தியில, ஒரு ஆதங்கத்துல, தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தில் அவர் பேசுகிறார், நீங்க ஏன் அதை இப்படி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை, நமக்குள்ள வருகிற வைராக்கியமும் ஆதங்கமும் நம்மால் நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகிறதல்ல. இந்த வைராக்கியமும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார் அப்படின்னா அதெல்லாம் வேதத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும். வேதத்தின் பிரகாரம் நாம் நிச்சயமாக கண்டித்து உணர்த்தலாம். வேதத்தின் பிரகாரம் நாம் வைராக்கியமாக பேசலாம். வேதத்தின் பிரகாரம் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் தாராளமாக சொல்லுவதற்கு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ரைட் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி முதலாவது புரிந்ததற்கு பிறகு இதை செய்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நாம் வணங்குகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தா, யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், உங்கள் நற்கிரியையை கண்டு உங்கள் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்க கடவது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதை பார்த்து அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள் தேவனை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அற்புதம் செய்து உங்கள் அற்புதம் பிரகாசமாய் இருக்க கடவது, நீங்கள் செய்கிற அதிசயங்கள் அப்படியே பிரகாசமாய் இருக்க கடவது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லவில்லை. ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கான காரணம் அற்புதங்களும் அதிசயங்களும் ஆதி திருச்சபையில் நடந்தது அப்படின்னு இவர் சொல்லுகிறார். ஆனால் ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார், அப்பொழுது நீங்க இந்த எல்லா இடத்திலும் போய் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆனா என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு எல்லா விசுவாசிகளும், எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களும், ஏன் அப்போஸ்தலர்கள் கூட எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்துல கூடி ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 8வது அதிகாரம் 1வது வசனம், அக்காலத்திலே எருசலேமிலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எப்படி உண்டாச்சு? கர்த்தர் அதை அனுமதித்தார். இந்த துன்பத்தை, பிரச்சனையை, போராட்டத்தை, உபத்திரவத்தை சபைக்கு கர்த்தர் அனுமதித்தார். இந்த உபத்திரவத்தின் நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமா? 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த காரியத்தின் நிமித்தம் தான் சபை வளர்ந்தது. இன்னும் ஒரு கேள்வி கூட எனக்கு எழும்புகிறது. தானியேலை சிங்ககபியில் போட்ட பொழுது ஒரே ஒரு விசுவாசி, அவன் ரட்சிக்கப்படாதவன், இன்னும் சொல்லணும்னா தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாதவன், அவனை பாதுகாக்கும்படியாக சிங்கங்களின் வாயை தேவனாகிய கர்த்தர் கட்டி போட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் சபையாகிய அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்த பரிசுத்தவான்கள் இல்லனா விசுவாசிகளை சிங்கங்களுக்கு இரையாக போட்ட பொழுது ஆண்டவராகிய தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி ஒரு அற்புதத்தை செய்யவில்லை. அவர்கள் யாரும் அந்த சிங்கத்துக்கு நேராக கரங்களை நீட்டி இயேசுவின் நாமத்தினால சிங்கமே, கரடியே, உன்னுடைய வாயை கட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. அந்த உபத்திரவத்தை அவர்கள் தாங்கினார்கள். சிங்கம் அவர்களை கடித்து குதறி அவர்களை கொன்றது. இரத்த சாட்சிகளாக லட்சக்கணக்கான ஆதி திருச்சபை விசுவாசிகள் அற்புதம் செய்யாம, அற்புதம் நடக்காம தங்களுடைய ஜீவனை விட்டார்கள் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் மிக தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட மரித்து போன ஆதி திருச்சபை விசுவாசிகளும் ஆதி திருச்சபையின் சபை பிதாக்களும் அவர்களிடத்தில் தேவ வல்லமை இல்லையா? அவர்களோடு தேவன் இல்லையா? அவர்கள் மூலமாக தேவன் ஏன் அற்புதம் செய்யவில்லை என்கிற அநேக கேள்வி எழும்புகிறது இல்லையா? இந்த காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா, தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது நாம் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் அல்ல என்பதை நம்ம வேதத்தின் மூலமாகவும் சபை சரித்திரத்தின் மூலமாகவும் மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது இவர் சொல்லுகிற காரியம், வெறும் பிரசங்கம் மாத்திரம் செய்கிற ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள். வெறும் பிரசங்கம் மட்டும் செய்தால் பத்தாது அப்படிங்கிறத போல அவர் சொல்லுகிறார். அடுத்தது, இயேசுவை பிரசங்கித்தது போதும். தீத்து 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆரோக்கியமான உபதேசத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் தருகிற அதிசயங்கள்,
அற்புதங்களை செய்கிற ஊழியக்காரர்களாய் அல்ல, ஆரோக்கியமான உபதேசம் எப்படி சொல்ல முடியும்? பிரசங்கத்தின் மூலமாக தான் சொல்ல முடியும். அப்போ ஆரோக்கியமான அற்புதங்கள் அதிசயங்கள் அல்ல, ஆரோக்கியமான பிரசங்கத்தை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அஞ்ஞானிகளுக்கு, புறஜாதிகளுக்கு, அவர்களுக்கு இந்த பிரசங்கம் பைத்தியமாக தோன்றும். ஆனா இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவன் அநேகரை ரட்சித்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. வெறும் பிரசங்கம் செய்கிற ஊழியர்கள், எஸ், அவர்கள் மாத்திரம் இருந்தால் போதும், அநேக ஆத்துமாக்களை, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிக்க இந்த பிரசங்கம் ஒன்று மாத்திரம் போதுமானது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாதான் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு காரியமும் வசனம் நமக்கு சொல்லவில்லை. ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்? அப்பதான் முதலாக கிறிஸ்துவம் பரப்பப்படுகிறது. அப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பிப்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, டு வேலிடேட் தி அப்போஸ்டல்ஸ், ஆண்டவர் ஒரு சில அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். இன்றைக்கு அந்த வேலிடேஷன் தேவையில்லை, இன்றைக்கு அப்படிப்பட்ட உறுதிப்படுத்துதல் தேவையில்லை. ஒருவேளை தேவைப்பட்டால் ஆண்டவர் செய்வார். மனிதர்களாகிய நீங்களும் நானும் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக ஒரு கேள்விக்கு மாத்திரம் நாம் பதில் பார்த்து இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். ஐயா, நாங்க போற சபையில எங்க பாஸ்டர் இதுவரைக்கும் ஒரு அற்புதம் செஞ்சதில்லை, ஒரு அதிசயம் செஞ்சதில்லை, ஒரு பேயை ஓட்டினதில்லை, ஏன் காய்ச்சலுக்கு ஜெபம் பண்ணி கூட காய்ச்சல் சரியானதில்லை ஐயா, அந்த சபைக்கு நாங்கள் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி கேட்டீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். வரங்களினாலே அறிவீர்கள், அவர்கள் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களினாலே அறிவீர்கள் என்று சொல்லல. உங்க ஊழியக்காரருக்குள்ள நல்ல கனிகள் இருக்கு. அவர் அன்புள்ளவராய், கிருபை உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய், நீடிய பொறுமை உள்ளவராய், வேதத்தை சரியாக உங்களுக்கு பிரசங்கித்து ஆரோக்கியமான உபதேசத்தை தருகிறவராய் இருந்தா, அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யலனாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. வசனம் சொல்லுகிறது தாராளமாக அந்த சபைக்கு நீங்க போகலாம். சோ கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதி திருச்சபையில் ஜனங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக சபைகளுக்கு போகவில்லை. அவர்கள் தெருக்களிலும் சந்தைகளிலும் வெளி இடத்திலும் அற்புதத்தை அவர்கள் பெற்று, இல்லைனா அற்புதத்தை அவர்கள் கண்டு பார்த்து அதை விசுவாசத்தினால ஓகே நம்ம சபைக்குள்ள போகலான்னு அவங்க சபைக்கு போனாங்க. அங்க போய் உபதேசத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் நல்ல உறுதியாய் தரித்திருந்ததுனால ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். சோ உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னா அது உங்க ஊழியக்காரனுடைய கையில் இல்லை. அது நீங்க எந்த அளவுக்கு உபதேசத்திலும் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் தரித்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்களை வைத்து எந்த ஊழியரையும் எந்த சபையையும் நீங்கள் குறைத்தோ, ஏன் அதிகமாகவோ நீங்கள் அவர்களை கணக்கிட வேண்டாம், மதிப்பு போட வேண்டாம். உபதேசமும் வசனமும் டாக்டரினும் சரியா இருக்கா, ஜெபத்தில் நடத்துறாங்களா, பரலோகத்தை குறித்தும் வருகையை குறித்தும் போதிக்கப்படுகிறதா என்கிற இப்படிப்பட்ட வசனத்தை கொண்டு நீங்கள் அவர்களை தீர்மானிக்கும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கனிகளை வைத்து ஊழியக்காரர்களை நீங்கள் தீர்மானிக்கும்படியாய் வசனம் நமக்கு போதனை தருகிறது, இல்லை ஆலோசனை தருகிறது. ஸோ இந்த பைபிள் ஸ்டடியில் ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். நிச்சயமா இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில் இணைந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். God bless you. Praise the Lord.